Students, class 12 physics unit 1 electrostatics multiple choice questions. Two identical point charges of magnitude minus q are fixed as shown in the figure. Two identical அப்படினா ஒரே மாதிரியா இருக்கக்கூடியது minus q அப்ப இங்கேயும் minus q தான் are fixed as shown in the figure below. A third charge plus q is placed midway between the two charges at the point P. இந்த ரெண்டு ஐடென்டிக்கல் சார்ஜுக்கு இடையில மிட் பாயிண்ட் Pல வந்து plus qங்கிற சார்ஜ் வைக்கிறோம். Suppose this charge plus q is displaced a small distance from the point P in the directions indicated by the arrows. In which direction will plus q be stable with respect to the displacement? இந்த ப்ளஸ் க்யூங்கிற சார்ஜ் வந்து இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஆரோ மார்க்கோட டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ் ஆனது அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல அது ஸ்டேபிளாக இருக்கும், எந்த டைரக்ஷனில் அது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, அப்போ ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியணும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு பவுலில் ஒரு பால் நம்ம போட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாலை இப்படி நம்ம மூவ் பண்ணோம், மேலே நோக்கி மூவ் பண்ணோன்னா திரும்ப அந்த பால் என்ன பண்ணோம், அதே இடத்துக்கு தான் வந்து உட்காரும். அப்போ இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ A1ங்கிற டைரக்ஷனில் இந்த ப்ளஸ் க்யூ இங்கே மூவ் ஆனிச்சின்னு சொன்னால் இது நெகட்டிவ் சார்ஜு, இது பாசிட்டிவ் சார்ஜு. அப்போது இது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், இங்கே ஃபோர்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிற டைரக்ஷனில் மூவ் ஆகிடும். அதே மாதிரி இந்த டைரக்ஷனுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜு, இங்கே ப்ளஸ் க்யூங்கிறது வந்து பாசிட்டிவ் சார்ஜு. அப்போ இதோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், இங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிரும். இங்கே கொஸ்டினில் வந்து இங்கே மிஸ்டேக்காக இருக்குது, இங்கே மைனஸ்ன்னு இருக்கணும். ஓகே, இப்போ வந்து B1ங்கிற டைரக்ஷனில் இந்த ப்ளஸ் க்யூங்கிற சார்ஜ் இப்படி மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மைனஸ் சார்ஜ் வந்து இதை இந்த டைரக்ஷனில் பிடிச்சி இழுக்கும். இது மைனஸ் க்யூங்கிற சார்ஜ், இது என்ன பண்ணும், தன்னை இந்த டைரக்ஷனில் பிடிச்சி இழுக்கும். அதே மாதிரி B2ங்கிற டைரக்ஷனில் இந்த ப்ளஸ் க்யூங்கிற சார்ஜ் B2ங்கிற இதில் வந்து உட்காந்துருந்துன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் க்யூ வந்து ப்ளஸ் க்யூவை பிடிச்சி இழுக்கும், இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் க்யூ வந்து இந்த ப்ளஸ் க்யூவை பிடிச்சி இழுக்கும். அப்போ ரெண்டு பக்கமுமே இழுக்கிறதுனால இது மூவே ஆகாமல் இதே இடத்துலையே இருக்கும். அதே மாதிரி B1 டைரக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸு இங்கேயும் மைனஸ், ரெண்டு பக்கமே இழுக்கிறதுனால இது மூவே ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இதே பொசிஷனுக்கு வரணும்னு முயற்சி பண்ணும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இந்த B1 B2ங்கிற டைரக்ஷனில் தான் அதோட பொசிஷன் இருக்குது. அப்போது ஏங்கிற இது வந்து A1 A2, B வந்து B1 அண்ட் B2 both direction no stable அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போது சார்ஜ் ப்ளஸ் க்யூ வந்து எந்த டைரக்ஷனில் ஸ்டேபிளாக இருக்கும்னு சொன்னால் B1 அண்டு B2ங்கிற டைரக்ஷனில் தான் அது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், which charge configuration produces a uniform electric field? எந்த சார்ஜ் கான்ஃபிகரேஷன் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும்? Point charge, infinite uniform line charge, uniformly charged infinite plane, uniformly charged spherical shell. ஆன்சரை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சிக்கிட்டு படிப்போம். ஓகே, இப்போ வந்து பாயிண்ட் சார்ஜினால எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா வந்து 1/4πε0 q/r² r அப்படின்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் B என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஃபைனைட் யூனிஃபார்ம் லைன் சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ஃபைனைட் யூனிஃபார்ம் லைன் சார்ஜுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா 1/2πε0 λ/r r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. C என்ன கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன். யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேனுக்கு வந்து E வெக்டார் ஈக்குவல் டு σ/2ε0 n கேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. D என்ன கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு E வெக்டார் ஈக்குவல் டு 1/4πε0 q/r² r அப்படின்னு இந்த ER அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவும் நம்ம படிச்சிருக்கோம்.
சரி, இப்போ இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுலெல்லாம் வந்து உங்களுக்கு யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ 1/4πε0ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, Q வந்து கான்ஸ்டன்ட், அது வந்து இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அதுதான் இருக்கும், மாற போகிறதில்ல. இப்போ இந்த r² டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக, இது வந்து டினாமினேட்டரில் இருக்கிறதுனால அந்த r இன்க்ரீஸ் ஆக ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ அதே மாதிரி தான் 2πε0 கான்ஸ்டன்ட், லாம்டா கான்ஸ்டன்ட், இங்கே வந்து r வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகும். r வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதுவும் யூனிஃபார்ம் கிடையாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலும் 1/4πε0 கான்ஸ்டன்ட், சார்ஜும் வந்து கான்ஸ்டன்ட், r² மட்டும்தான் வேரி ஆகுது. அப்போ r² வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போச்சுன்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் E வெக்டார் ஈக்குவல் டு σ/2ε0 n கேப், சிக்மாங்கிறதும் கான்ஸ்டன்ட், 2 கான்ஸ்டன்ட், ε0 கான்ஸ்டன்ட். அப்போ எல்லாமே கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விச் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் ப்ரொடியூசர்ஸ் எ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர். நம்பர் 3, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சார்ஜஸ் மாடுல் Q1/Q2 ஃபார் த ஃபாலோயிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் பேட்டர்ன். இப்போ இங்கே Q1 ஒரு சார்ஜ் கொடுத்துருக்காங்க, Q2 அப்படிங்கிற சார்ஜ் கொடுத்துருக்காங்க. Q2ங்கிற சார்ஜ் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாம் இது வந்து இங்கேருந்து கிளம்புது. இந்த Q1 சார்ஜ் வந்து நெகட்டிவ்ங்கிறதுனால இங்கே வந்து எண்ட் ஆகுது. ஓகே, இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/5, 25/11, 5, இங்கே 11/25ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேஷியோ ஆஃப் சார்ஜஸ் கேட்டிருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா வந்து Q1/ε0 × εr. இப்போ இந்த ε0 εrங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். இது வந்து இந்த Q1 சார்ஜ், Q2ங்கிற சார்ஜுக்கு வந்து π2 = Q2/ε0 × εr. இந்த ε0 அண்ட் εr வந்து கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால நம்ம எப்படி சொல்லலாம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சார்ஜ் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா π1/π2க்கு ரேஷியோ பார்த்தா அது வந்து சார்ஜ் 1 சார்ஜ் 2க்கு ரேஷியோங்கிறது அதோடது. அப்போது π1 அப்படிங்கிறது என்னது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸு எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுறோம். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இங்கே பார்த்தீங்கன்னா 12 13 14 இருக்கணும். ஆனால் நமக்கான ஆன்சர் வந்து இங்கே 14 இல்லை. அப்போ ஆக்சுவலாக உங்கள் புக்கில் வந்து இதை கொடுத்துருக்கக்கூடாது. அப்போ 11ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். இப்போ இந்த Q2 சார்ஜ் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி 11 வரைக்கும் கவுண்ட் பண்ணியிருக்கோம். 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. அப்போ Q2 வந்து எவ்வளோ இருக்குது, 25. அப்போது π1ங்கிறது Q1 சார்ஜினால் ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து 11, Q2 சார்ஜினால் ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து 25. ஸோ ஆன்சர் வந்து 11/25. Question. An electric dipole is placed at an alignment triangle of 30 degree with an electric field of 2 × 10⁵ Newton Coulomb. ஒரு எலக்ட்ரிக் டைபோல் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு 2 × 10⁵ சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் 30 டிகிரி அலைன்மெண்ட் இருக்கிற மாதிரி வைக்கிறாங்க. இட் எக்ஸ்பீரியன்சஸ் எ டார்க் ஈக்குவல் டு 8 நியூட்டன் மீட்டர். இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க் வந்து 8. அப்படின்னா த சார்ஜ் ஆன் த டைபோல் இஃப் த டைபோல் லென்த் இஸ் 1 சென்டிமீட்டர். டைபோலோட லென்த் இது ஃபுல்லாக 1 சென்டிமீட்டர்னு சொன்னால் இந்த சார்ஜ் வந்து என்னதான் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா பார்த்தீங்கன்னா டார்க் வந்து 8 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 2 × 10⁵ நியூட்டன் பெர் கூலும். தீட்டா வந்து 30 டிகிரி. இந்த ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும் ஏ, இந்த 0லேருந்து இது வரைக்கும் ஏ அப்படின்னா 2a 1 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றோம்னா 1/100 1 × 10⁻²2 மீட்டர். அவங்க கேட்டிருக்கிறது சார்ஜ். அப்போது டார்க் ஈக்குவல் டு P வெக்டார் × E வெக்டார். அப்போ வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால்
PE sin theta அப்படின்னு எழுதுவோம். இப்போ இந்த Pங்கிறது என்னது? எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். இதுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அண்ட் எனி ஒன் ஆஃப் த சார்ஜை வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு நம்ம படிச்சிருக்கோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இந்த வேல்யூவை இங்கே எடுத்துகிட்டு வர்றோம், இந்த வேல்யூவை இங்கே எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிறோம். க்யூவை இங்கே வச்சுட்டு டவ் டிவைடட் பை 2AE sin thetaன்னு எழுதுகிறோம். டவ் வந்து 8 கொடுத்துருக்காங்க. 2A வந்து நம்ம மீட்டராக மாற்றி இங்கே வச்சுருக்கோம். 2 × 10⁵ அப்படின்னு எழுதுகிறோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்தது சைன் தீட்டாக்கு வந்து 30 டிகிரின்னு பண்ணுறோம். அப்போது சைன் 30 வந்து என்ன ஆகும்? 1/2ன்னு ஆகும். அப்போ இந்த 2வும் வந்து கேன்சல் ஆகுது. அப்போ 8 அப்படியே இருக்குது. இங்கே 10⁻−2 இருக்குது, 10⁻+5 இருக்குது. அப்போது 10⁻+3. இந்த 10⁻+3 மேலே போச்சுன்னா 10⁻−3. 10⁻−3 நம்ம மில்லின்னு சொல்லுவோம். அப்போ 8 மில்லி கூலும். சார்ஜோட யூனிட் வந்து கூலும். அப்போ பி தான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. 4 Gaussian surfaces are given below with charges inside each Gaussian surface. உங்களுக்கு 4 Gaussian surface கொடுத்துருக்காங்க. ஏக்குள்ளார B இருக்குது, நெக்ஸ்ட்டு C இருக்குது, and then D கொடுத்துருக்காங்க. rank the electric flux through each Gaussian surface in increasing order. increasing orderல Gaussian surfaceஐ நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஏங்கிற Gaussian surfaceஐ எடுத்துக்கிறோம். அது உள்ளே என்னென்ன சார்ஜ் இருக்குது? -Q + Q + 2Qன்னு இருக்குது. -Q + Q + 2Q. அப்போ இந்த -Qவும் +Qவும் கேன்சல் ஆகி 2Qவும் தான் பேலன்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து Bங்கிற Gaussian surface இதை மட்டும் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா -Q இருக்குது, +2Q இருக்குது. அப்போ என்ன பேலன்ஸ் இருக்கும்? +Q மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். ஓகே, தென் Cங்கிறத பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உள்ளார -Q இருக்குது, +Q இருக்குது. ரெண்டும் ஒன்றோட ஒன்று கேன்சல் ஆகி நமக்கு 0 தான் இருக்கும். தென் Dங்கிற Gaussian surfaceஐ பார்த்தீங்கன்னா அது உள்ளார -Q மட்டும்தான் இருக்குது, -Q. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்மால் டு பிக். அப்போ இதில் ஸ்மால் வந்து -Q, தென் 0 +Q 2Q அப்படின்னு இருக்கு. -Q 0 +Q 2Q. அப்போ அதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா D is less than C, C is less than B, B is less than A. அப்போ A தான் வந்து எப்படி இருக்குது? இருக்கிறதுலே ஹையாக இருக்குது அப்படின்னு. ஓகே, 6th sum பார்த்தீங்கன்னா the total electric flux for the following closed surface which is kept inside water. அப்போ total electric flux for the following closed surface which is kept inside the water. இந்த closed surface வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு வாட்டருங்கிற ஒரு மீடியம் உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா வந்து Q/ε0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீடியம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? வாட்டருங்கிறதுனால அதோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்து 80ங்கிறது நம்ம மெமரியில் இருக்கணும். ஓகே, அப்போது π = Q/ε0 ε0 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய சார்ஜஸை பார்த்தீங்கன்னா இந்த -Qவும் இந்த +Qவும் வந்து என்ன ஆகிடுது? கேன்சல் ஆகிடுது. இங்கே வந்து ++ன்னு இருக்கிறதுனால இதை 2Qன்னு இருக்குது. அப்போ Q சார்ஜ் இருக்கிற இடத்துல +2Q போடுறோம். ε0 அப்படியே வச்சுருக்கிறோம். εrக்கு வந்து 18 சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதை கேன்சல் ஆகி Q/40 ε0. அப்போ B தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். Identical conducting balls having positive charges Q1 and Q2 are separated by a center to center distance R. அப்போ ரெண்டு ஐடென்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய Q1 Q2ங்கிற ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கிறோம். இதோட சென்டர்லேருந்து இதோட சென்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து நம்ம Rன்னு சொல்கிறோம். if they are made to touch each other. இப்போ இந்த ரெண்டு சார்ஜும் ஒன்னோட ஒன்று டச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கோம். then separated to the same distance. திரும்ப Rங்கிற டிஸ்டன்ஸில் டச் ஆன பிறகு விலகிடுது. the force between them will be. அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஃபோர்ஸை கம்பேர் பண்ணுங்கள். அப்போ இனிஷியலாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸு ஃபைனலாக இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இனிஷியலாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தோன்னா K × Q1 × Q2 / R² அப்படின்னு போடுறோம். இப்போ டச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னால் Q1 Q2வில் எதில் சார்ஜ் அதிகமாக இருக்கும் அது குறைவான உள்ளதுக்கு சார்ஜ் கொஞ்சம் கொடுத்துட்டு ரெண்டு ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு
வந்துடும். அப்போ ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் ரெண்டும் வந்து ஆவரேஜை தான் நம்ம எடுக்கணும். அப்போ ஆவரேஜ் எப்படி பார்ப்போம்? Q1 + Q2 டிவைடட் பை 2ங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஆவரேஜ். அப்போ இங்கே Q1 × Q2ங்கிறதுனால இதை நம்ம இந்த ஆவரேஜை 2 டைம்ஸ் எழுதுகிறோம். 2 டைம்ஸ் எழுதும்போது Q1 + Q2 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர்டுன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதி கொண்டு வர்றோம். இப்போ இது வந்து அதாவது அந்த கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு, இது வந்து கொலிஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு. இப்போ இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு அப்படிங்கிறதுனால நம்ம இதை விட்டுடுறோம். இப்போ எந்த ஃபோர்ஸு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். அப்போ என்ன பண்ணுறோன்னு சொன்னால் இதை நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம், இந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் இதை விட அப்படிங்கிறதுனால மேத்தமெட்டிக்கலாக Q1 + Q2 by 2 whole squared is greater than Q1 × Q2ன்னு எழுதுகிறோம். இப்போ வந்து இதை ஸ்கொயர்டுங்கிறதுனால Q1 + Q2 whole squared, இங்கே 2 ஸ்கொயர்டு வந்து 4 ஆகும். அந்த 4 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஓகே, இது வந்து A + B ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாவில் A² + B² + 2AB பண்ணுறோம். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா -4 Q1 Q2வால் இங்கே மைனஸ் பண்ணுறோம், இந்த பக்கமும் மைனஸ் பண்ணுறோம். அப்போ இந்த பக்கம் மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் வந்து 0வாக வருது. அப்போது இதை விட இது வந்து அதிகம். அப்போ இது வந்து என்னது அப்படின்னு சொன்னால் இனிஷியல் ஃபோர்ஸு. இது வந்து என்னது? ஆஃப்டர் டச்சிங்க்கு அப்புறம் ஃபைனலாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸு. இது வந்து மேத்தமெட்டிக்கலாக பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜை நம்ம 8ன்னு எடுத்துக்குவோம், இதில் இருக்கக்கூடிய சார்ஜை வந்து 4ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ரெண்டும் வந்து டச் ஆகும்போது 8 என்ன பண்ணுது? தன்கிட்ட இருக்கக்கூடிய சார்ஜை வந்து 4க்கு கொடுத்து 2 ஈக்குவல் ஆகுது. அப்போ 6 இங்கேயும் வந்து 6ன்னு வருது. அப்போ இந்த இடத்துல இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 8 4s ஆர்னு போடுவீங்களா? 8 4s ஆர் 32ன்னு போடுவீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா Q1 + Q2 டிவைடட் பை 2. அப்போ 8 + 4 டிவைடட் பை 2ன்னு சொன்னால் என்ன ஆகும்? 12/2 வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு 6ன்னு கிடைக்கும். அப்போ இங்கேயும் 6 தான் இருக்கும். அப்போ இதை டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 + 4 வந்து 12, இங்கே 6 + 6 வந்து 12. அப்போது ஃபைனல் ஃபோர்ஸ் வந்து K × 6 × 6 டிவைடட் பை Rன்னு வருது. அப்போ K × 36 டிவைடட் பை R. அப்போது இனிஷியல் ஃபோர்ஸ் வந்து 32, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபோர்ஸ் வந்து 36 அப்படின்னு இருக்குது. அப்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதிகமாக இருக்குது, மோர் தேன் பிஃபோருங்கிறது இது. அப்போ முன்னாடியை விட இப்போ அதிகமாக. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.